செவிலியரான 19 வயது இளம்பெண் ஒருவருக்கு நேர்ந்திருக்கும் சம்பவம் தேனி மாவட்டத்தை உலுக்கியதோடு கேட்பவர்களின் நெஞ்சையும் பதற வைத்திருக்கிறது. இந்த கொடூர சம்பவத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தேனி மாவட்டத்தில் அரங்கேறி இருக்கிறது இந்த கோர சம்பவம். 19 வயதேயான இளம்பெண்ணிடம் கோரமுகம் காட்டி காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றன மனித மிருகங்கள். தந்தை பெற்ற கடனுக்காக அவரின் மகளை தங்களின் காம இச்சைக்கு இரையாக கேட்டிருக்கிறது கும்பல். இதில் அப்பெண் வீடு புகுந்து தந்தை கண்முன்னே கடத்தப்பட்டதும் 5 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும் தான் கொடூரத்தின் உச்சம். குடும்ப வறுமையை கருத்தில் கொண்டு பள்ளி படிப்பை முடித்த கையோடு நர்சிங்கில் சர்டிபிகேட் கோர்ஸ் முடித்திருக்கிறார் 19 வயது இளம்பெண். உடனே அவருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் செவிலியராகவும் வேலை கிடைத்திருக்கிறது. இதனிடையே கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு பெண்ணின் தந்தை ஒரு தரப்பிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க கடன் வாங்கிய அவரை கடன் கொடுத்த கும்பல் வட்டி மேல் வட்டி என கந்து வட்டி வசூலித்து கடும் நெருக்கடி கொடுத்திருக்கின்றனர். இதனால் கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் பெண்ணின் தந்தை சிரமப்பட்டு வந்த நிலையில் விடுமுறையில் தந்தையை பார்க்க வந்த பெண்ணுக்கு இந்த கொடூரம் அரங்கேறி இருக்கிறது. தந்தை கண்முன்னே வீடு புகுந்து கடத்தி செல்லப்பட்ட இளம்பெண்ணை காருக்குள் வைத்தே 5 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். தொடர்ந்து பெண்ணிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறியதை செல்போனில் வீடியோவாகவும் எடுத்து கும்பல் மிரட்டல் விடுத்த நிலையில் இந்த சம்பவம் அரங்கேறிய இடத்தின் அருகில் காவல் நிலையம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் தேனி காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்த நிலையில் பெண் குற்றம் சாட்டிய 5 மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் 5 விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டு சம்மன் அனுப்பியுள்ளனர். வாங்கிய கடனுக்காக பெண்ணிடம் பலவந்தமாக அத்துமீறி கடைசியில் அவரின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிய சம்பவத்தால் தேனி மாவட்டமே அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது.